சென்னையில் நடைபெற்று வரும் புத்தக காட்சியை பார்க்க விடுமுறை தினமான இன்று ஏராளமானோர் குவிந்திருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வேல்முருகன், இன்னைக்கு சண்டே நிறைய பேர் வீக்கெண்ட்னால புத்தக காட்சிக்கு வந்திருக்க கூடும். கூட்டம் எப்படி இருக்கு? புக் ஸ்டால் எல்லாம் எந்த அதிக அளவுல மக்கள் பாக்குறாங்க விரும்பி? காயத்ரி, குறிப்பாக 48வது புத்தக கண்காட்சி சென்னை OMCA நந்தனத்தில் நடைபெற்று வருகிறது. கடந்த 27ஆம் தேதி தொடங்கப்பட்டிருந்தாலும் கூட 12ஆம் தேதியுடன் நிறைவு பெறுகிறது. இன்றைய தினத்தை பொறுத்தளவிற்கு கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்ட புத்தக பிரியர்கள் தற்போது புத்தக கண்காட்சியில குவிந்து இருக்கிறத நாம் பார்க்கிறோம். குறிப்பாக காணும் பொங்கல் போல OMCA மைதானமே தற்போது நிறைந்து காணப்படுகிறது. ஏராளமான சிறுவர்கள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரை தற்போது இந்த புத்தக கண்காட்சியில பங்கேற்றிருக்கிறாங்க. சார் வணக்கம். சார், புத்தக கண்காட்சி எப்படி இருக்கு சார்? சொல்லுங்க. போயிட்டு வந்துடுறேன், ஒரு 2 minutes பார்க்க வந்துடுறேன். நம்மளோடு எழுத்தாளர் ராமகிருஷ்ணன் சாரும் இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். சார் தொடர்ச்சியா நிறைய புத்தக சார் எப்படி இருக்கு புத்தக கண்காட்சி? மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தோட மக்கள் வந்துகிட்டு ரொம்ப நல்லா இருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் புத்தக கண்காட்சிங்கிறது பெருசாகிட்டே இருக்கு. நிறைய வாசகர்கள் வராங்க. குறிப்பாக எல்லா ஊர்ல இருந்தும், வெளிநாடுகள்ல இருந்து, வெளி மாநிலங்கள்ல இருந்து வராங்க. எல்லா வயதினரையும் நீங்க இங்க பார்க்கலாம். ஏன்னா அவங்களுடைய தேவைக்கேற்ப புத்தகங்கள் கிடைக்குது. 800க்கும் மேற்பட்ட ஸ்டால்ஸ் இருக்கு. எல்லா எழுத்தாளர்களும் இங்க இருக்காங்கிறதுனால நான் இது ஒரு பெரிய பண்பாட்டு திருவிழாவை தான் பார்க்கிறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் உலகத்துல காகிதத்தாளுடைய இருக்கக்கூடிய இந்த புத்தகங்களை நாடி வர்றதை எப்படி பார்க்கறீங்க? அதிகமா இருக்கு. ஏன்னா ஒரு புத்தகம் உங்க கையோடய எடுத்துட்டு போய் எப்பவும் படிக்கலாம், அதுல நீங்க குறிச்சுக்கலாம். நிறைய விஷயங்களை உங்களை நீங்க பார்க்கறதுக்கான ஒரு வழிதான் புத்தகங்கிறது. எவ்வளவுதான் இன்னும் தொழில்நுட்பம் வந்தாலும் புத்தகங்களுக்கான இருப்பும் தேவையும் இருக்கும்னு தான் நம்புறேன். நன்றி சார். தொடர்ச்சியாக தற்பொழுது ஏராளமான பொதுமக்களும் வந்திருக்கிறாங்க. அவங்க கிட்ட எல்லாம் பேசலாம். ஓகே மேம், எப்படி இருக்கு புக் ஃபேர்? எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. எவ்வளவு கிரவுட் இருக்கு? ரொம்ப ஜாஸ்தி கிரவுடா இருக்கு. நாங்க இவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளவு பேர் வருவாங்கன்ட்டு. நிறைய பேர் வந்து எந்த மாதிரி புக்ஸ் நீங்க சர்ச் பண்றீங்க? சார் வணக்கம். சொல்லுங்க சார், எப்படி இருக்கு சார்? பிரமாதமா இருக்குது. ஒரு நல்ல அனுபவம், மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். எப்படி இருக்கு? கிரௌடு மாடரேட் கிரௌடு தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம். நீங்க நிறைய அரசியல் படிப்பீங்க, நிறைய பேசுவீங்க. நீங்க எந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் தேர்வு செய்றீங்க? நான் ஹெல்த் சம்பந்தமான புக்கை தான் தேர்வு. ஓகே. சோ நிறைய பேருடைய தேவைகள் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய நிலையில புத்தக கண்காட்சியில தொடர்ந்து இந்த புத்தக விற்பனை அப்படிங்கிறது ரொம்ப பரபரப்பாக மக்களுடைய கூட்டத்துக்கு நடுவில் நடைபெற்று வருகிறது. இதுவரைக்கும் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் புத்தக கண்காட்சியில பங்கேற்றிருக்கக்கூடிய நிலையில இன்று ஒரே நாள்ல கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்டோர் தற்போது வரைக்கும் வந்திருக்கிறாங்க. இன்று மாலையும் இன்னும் சில மணி நேரத்தில் இன்னும் கூடுதலான மக்கள் வருவார்கள்னு பப்பாசி தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காயத்ரி, நன்றி வேல்முருகன். புத்தக காட்சி குறித்த விவரங்களை வழங்கியமைக்காக.